ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் எல்இஎஸ் எக்ஸாமில் பப்ளிக் எக்ஸாம் வந்து 99 மார்க் வாங்கின ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதனால அவங்களுக்கு வந்து இந்த 1 மார்க் போச்சு, அவங்க வந்து எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் ஈஸியாக 100 மார்க் வாங்கலாம், எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா 99 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து இவங்க வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து இவங்களால் வந்து 99 மார்க் வாங்க முடிஞ்சுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆன்சர் ஷீட்டில் வந்து செகண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இங்கே தான் வந்து இங்கே எடுக்கிற மார்க்கை வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, வினா வாரியாக அண்ட் பக்க வாரியாக. ஸோ கொஸ்டின் வாரியாக வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் பக்கத்துலேயே வந்து மார்க் போட்டிருப்பாங்க, அந்த மார்க்கை வந்து இந்த பக்கம் என்ட்ரு பண்ணுவாங்க. அடுத்து ஒவ்வொரு பேஜுக்கு வர மார்க்கை வந்து இந்த சைடு என்ட்ரு பண்ணுவாங்க. ரெண்டையுமே வந்து ப்ளஸ் பண்ணி போடுவாங்க. ப்ளஸ் பண்ணி போடும்பொழுது என்னமே ஆன்சர் அது டோட்டல் வந்து ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் டோட்டல் வந்து இடிக்குது அப்படின்னா திரும்பி அவங்க வந்து உள்ளே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஈக்குவல் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் பேப்பர் வந்து அவங்க சிஇக்கு கையில் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து 99 மார்க் வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ இந்த பேப்பரில் வந்து அந்த 1 மார்க் எப்படி போயிருக்கு அப்படின்னா, இந்த 42வது கொஸ்டினுக்கும் 45வது கொஸ்டினுக்கும் அரை மார்க் குறைச்சிருக்காங்க. ஸோ எதனால அந்த அரை மார்க் போச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த 42வது கொஸ்டின் வந்து பிக்சர் கொடுத்து நீங்கள் சென்டென்ஸ் எழுதுவீங்களே அந்த கொஸ்டின், 45வது கொஸ்டின் வந்து மெமரி போயும். ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து எதனால அரை மார்க் குறைச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வீடியோவில் லாஸ்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாமில் வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பேஜ்லேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 14 1 வேர்ட்ஸ் வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 சினானிம்ஸு, அடுத்த 3 ஆண்டனிம்ஸ். ஸோ சினானிம்ஸ் நீங்கள் எழுதும் பொழுது அந்த கொடுத்துருக்க வேர்டு போர்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லை அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த வேர்டை எழுதி அதோட ஆன்சர் எழுதுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ சினானிம்ஸ் எழுதும் பொழுது 2 வேர்டுக்கு நடுவில் கோடு போட்டிருக்காங்க. ஆண்டனிம்ஸ் எழுதும் பொழுது 2 வேர்டுக்கு நடுவில் வந்து இன்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி காட்டும் பொழுது திருத்துறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து ஒவ்வொரு ஆன்சருக்கு வந்து பக்கத்தில் வந்து ஆப்ஷன் எழுதி அந்த ஆன்சர் எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 14 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒன் வேர்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் இந்த கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் வாங்கலாம். ஸோ ஒன் வேர்டு ஃபஸ்ட்டுமே 14மே வந்து ஃபுல் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா திருத்துறவங்களுக்கு வந்து சரி நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா மார்க் மீன்ஸ் பின்னாடி நீங்கள் சப்போஸ் ஏதோ ஒரு தப்பாக எழுதிங்க அப்படின்னா கூட மார்க் வந்து கம்மியாக குறைப்பாங்க. ஸோ அப்படி சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா மார்க்கு. ஸோ அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து மேக்ஸிமம் ஒன் வேர்டு வந்து எல்லாமே தரவை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின், 4 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 3 எழுதணும். ஸோ அந்த 3 கொஸ்டினுக்கும் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதினா போதும். கதையெல்லாம் எழுத தேவையில்லை. 2 லைனோ இல்லை 3 லைனோ கரெக்டாக எழுதினா போதும், உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடச்சிடும். ஸோ அவங்க 3 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க, ஃபுல் மார்க் 6 மார்க் அப்படியே வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின். இதில் 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். ஸோ இதில் வந்து 2 போயம் லைன் கொடுத்துருப்பாங்க, 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் வந்து மேக்ஸிமம் போயம் லைன்லேயே இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இவங்க வந்து அட்டன் பண்ணி ஃபுல்லாக 4 அட்டன் பண்ணி 8 மார்க் அப்படியே வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதினா போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் பார்ட் வந்து கிராமர் பார்ட்டு. இதில் 5 கொடுத்துருப்பாங்க. 5 கொடுத்து நீங்கள் 3 எழுதணும். ஸோ ஒன்று வாய்ஸு, ஒன்று ஸ்பீச்சு, ஒன்று பங்க்சுவேஷன், ஒன்று சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு, இன்னொன்று வந்து ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ். ஸோ இதில் ஈஸியாக வந்து 3 அட்டன் பண்ணி நீங்கள் ஈஸியாக 6 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு ரோட் மேப்பு. ஸோ ரோட் மேப் பாருங்கள். வாக் ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் பாஸ்ட் டு த பஸ் ஸ்டாப்பு, டர்ன் லெஃப்ட் அண்ட் வாக் ஸ்ட்ரைட், யுவர் டெஸ்டினேஷன் வில் பி ஆன் யுவர் ரைட் சைடு. சொல்லி ஈஸியாக சிம்பிளாக எழுதியிருக்காங்க. 4 ஸ்டெப்பு எழுதி ஈஸியாக 2 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஈஸியாக ரோட் மேப் வந்து எல்லாருமே வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வே எப்படி போகணும், ரைட்டில் போகணுமா லெஃப்ட்டில் போகணுமா அப்படிங்கிறத எழுத போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக எழுதினா போதும், ஈஸியாக 2 மார்க் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைட்டில் என்ன, அதோட ஆத்தர் நேம் என்ன, தீம் என்ன, அது 3 எழுதிட்டு சப்ஹெட்டிங் கொடுத்து அவங்க எழுதியிருக்காங்க. சப்ஹெட்டிங் கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராகிராஃபு. ஸோ பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா டைட்டில், ஆத்தர், தீம் இது 3 ஃபஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு சப்ஹெட்டிங் கொடுத்து ஒவ்வொரு சப்ஹெட்டிங்க்கு வந்து 2-3 லைன் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து 5 மார்க் வந்து கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஸோ என்ன
பேராகிராஃப் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எழுதுங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் கதையெல்லாம் எழுதக்கூடாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பேரா கொடுத்து இங்கே 2 எழுதணும். ஸோ அவங்க 2மே எழுதி ஈஸியாக வந்து 5 மார்க், அதாவது 5+5 10 மார்க் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2 5 மார்க் எழுதணும். ஸோ அதில் ஒன்று ரொம்பவே ஈஸியானது ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம்ஸ், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அல்டரேட்டிங் வேர்ட்ஸ் கேட்டிருப்பாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். இன்னொன்று பேராஃப்ரேஸ் கேட்டிருப்பாங்க, இல்லைனா பேராகிராஃப் கேட்டிருப்பாங்க. ஏதாவது நீங்கள் அட்டன் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்பிள் த சென்டென்ஸ் ஆர் ஒரு பேரா கொடுத்து கொஸ்டின் கேட்டுப்பாங்க. 5 கொஸ்டின் கேட்டுப்பாங்க. ஸோ அந்த 5 கொஸ்டின் நீங்கள் வந்து அந்த 5 கொஸ்டின் ஆன்சர் பேராவில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எழுதிங்கன்னா ஈஸியாக வந்து அதுக்கு ஒரு 5 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 5 மார்க் இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். 6 கொடுத்துருப்பாங்க, அதில் 4 எழுதணும். ஈஸியாக வந்து இதில் 20 மார்க் எல்லாருமே வாங்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் எழுதும்பொழுது ஃபஸ்ட்டு 4 சைடும் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு உள்ளே வந்து ஃபஸ்ட்டு மேலே ஹெட்டிங் எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு நம்மளுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான படம் வரைங்க. அதில் யாராவது ஆஃபர் கொடுத்தாங்கன்னா ஆஃபர் எழுதுங்க. அதே போல் கீழே வந்து அட்ரஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். இந்த மாதிரி பேசிக்காக நீங்கள் எழுதினா போதும், ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கிடலாம். பென்சில் வச்சு ட்ரா பண்ணுங்கள். கலர் பென்லாம் யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஈஸியாக வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பொறுத்தவரைக்கு படிக்கிற பசங்க படிக்காத பசங்க எல்லாருமே வந்து 5 மார்க் ஈஸியாக வாங்கலாம். நெக்ஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க, நோட்டீஸ் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் எது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ அதை அட்டன் பண்ணுங்கள். இவங்க வந்து நோட்டீஸ் ரைட்டிங் எழுதியிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் ரைட்டிங் எழுதும்போது ஃபஸ்ட்டு அதுக்குன்னு ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஹெட்டிங் போட்டு அது என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க. ஈஸியாக வந்து இதில் 5 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிக்சர் கொடுத்து அதை பற்றி நீங்கள் ஒரு 4 லைன் இல்லை 5 லைன் எழுதணும். ஸோ போன வருஷம் செஸ் பிளேயர்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஹெட்டிங் போட்டிருக்காங்க செஸ் பிளேயர்ஸ்னு போட்டு அதை பற்றி ஒரு 4 லைன் எழுதியிருக்காங்க. ஸோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. ஏன் 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க அப்படின்னா த பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் த செஸ், அந்த செஸ்ஸுக்கு முன்னாடி த அப்படிங்கிறது போடல, அதனால அவங்களுக்கு வந்து 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து 100 மார்க் வந்திருக்கு. 100 மார்க் வரும்பொழுது இன்னும் 2 பேர் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு 5 மார்க் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இதை மிஸ்டேக் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நோட்ஸ் ஆர் சம்மரி. இப்போ நோட்ஸு இல்லை சம்மரி ஏதாவது 2ல் ஏதாவது ஒன்று எழுதினா போதும். இப்போ நோட்ஸ் கேட்கும்பொழுது அதுக்கு ஹெட்டிங் போட்டுக்காங்க, அதுக்கு சப் ஹெட்டிங் போட்டுக்காங்க. ஒவ்வொரு சப் ஹெட்டிங்லையும் வந்து 3 பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதினா போதும், ஈஸியாக வந்து 5 மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 45th போயம் பார்த்தீங்கன்னா போயம் 5 லைன் கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு 1/2 மார்க் போயிருக்கு. ஏன் அப்படின்னா யூத் அண்ட் ஏஜ், அந்த ஏஜுக்கு வந்து கேபிட்டல் ஏ போடல அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. ஸோ மார்க் வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது குறைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் 4 பாருங்கள். பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் பேரா எழுதணும். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்ல ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதோட ஆதார் நேம் எழுதிக்கோங்க, தீம் எழுதிக்கோங்க. ஸோ ஸ்னாப்சஸ் போட்டு என்னென்ன கண்டென்ட் அதில் இருக்கோ அந்த கண்டென்ட் வந்து ஸ்னாப்சஸில் எழுதிக்கிங்க. தமிழில் நம்ம எழுதும்போது குறிப்பிச்சட்டகம் எழுதுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்னாப்சஸ் போட்டு எழுதிக்கோங்க. அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மென்ஷன் பண்ணிட்டு ஒவ்வொரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நீங்கள் பேராகிராஃப் நீங்கள் எழுதினா ஈஸியாக வந்து 8 மார்க் வாங்கிடலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் எழுதணும், அதுதான் முக்கியம். ஒவ்வொரு சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சப்ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 8 மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேரா கொடுத்து நம்மளுக்கு வந்து 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 4 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு. ஈஸியாக அந்த பேராலே வந்து அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இது வந்து ஈஸியாக எல்லாருமே 8 மார்க் வாங்கிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணால் போதும், ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் வாங்கலாம். த பெஸ்ட். எல்லாருமே வந்து நல்லா எழுதுங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் பார்த்துக்கோங்க, இதே மாதிரி எழுதுங்க, எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல். அதே போல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆல் த பெஸ்ட்.